வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாண்ட்விச்சில் என்ன ஸ்பெஷல்னா, இதுக்கு நம்ம குக் பண்ணவே தேவையில்லை. ஸோ நோ ஃபயர் சாண்ட்விச் தான் இது. ஒரு அசத்தலான வெஜ் மயோ சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 100 கிராம் கேபேஜ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெள்ளரிக்காய், நல்லா பெரிய வெள்ளரிக்காவாக எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 அரை கப் மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மயோனைஸோட இது நல்லா கோட் ஆகணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடியாக இருக்கு. அடுத்து நம்ம க்ரீன் சட்னி பண்ணிடலாம். ஒரு மிக்சியில் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் சாட் மசாலா, 4-5 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 4-5 சொட்டு லெமன் ஜூஸ், அரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சட்னி ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ப்ரெட்டில் இதை அப்ளை பண்ணிடலாம். ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் நான் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் ஒரு 4-5 சாண்ட்விச்க்கு போதுமான அளவு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு க்ரீன் சட்னி நல்லா அப்ளை பண்ணிட்டு இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் நான் கொஞ்சம் கெச்சப் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். நல்லா ஸ்டஃப்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நிறையா வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலேயும் நான் க்ரீன் சட்னி அண்ட் மயோனைஸ் காம்போவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த க்ரீன் சட்னி நல்லா ஸ்பைஸ்டாக சூப்பராக இருக்கிறனால அது அந்த வெஜ் ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேலேயும் உள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மேலே கொஞ்சமாக சீஸ் கிரேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க சாண்ட்விச். ஸோ நீங்கள் சீஸ் கிரேட் பண்ணாலும் அதை ஹீட் பண்ணணுன்ட்டு இல்லை, இதுவே சூப்பராக இருக்கும். ஸோ மேலே லாஸ்ட்டாக கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கிறேன். நம்மளோட சூப்பர்பான வெஜ் அண்ட் மயோ சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான சாண்ட்விச் தானே, டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு சாண்ட்விச் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடவே முடியாது. அப்படி ஒரு சூப்பர்பான ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே எச்சி விடுற மாதிரி இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.